நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுதான் நான். இப்படி தான் ஆரம்பிச்சது என்னோடய வாழ்க்கை. இப்படி இருந்த என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு துணையாக இருந்தவங்க நிறைய பேர். இவர் தான் என்னோடய அப்பா சந்தோஷ்குமார். நான் பிறக்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கால் உடஞ்சி போச்சு. ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கூட்டின்னு போய் 4 மாதம் சேர்த்து வச்சுருந்தோம். கால் ரொம்ப நொறுங்கி போச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் காப்பாற்றினாங்க. எங்கள் வீட்டுக்காரன். எங்கள் வீட்டுக்காருக்கும் யாரும் கிடையாது, அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவருக்கும் வருமானமே இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் அப்போ கொத்தனார் வேலையில் சேர்ந்த அவர் இது வரைக்கும் கொத்தனாராக இருந்துட்டு இருக்கார். இவர் தான் என்னோட அண்ணா முரளி. 10ஆவதோட அவரோட படிப்பை நிறுத்திக்கிட்டு ஒரு ஹெல்ப்பராக இப்போ லேத் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தான் எப்படியாவது ஃபெயில் ஆகிட்டுமே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா காப்பாற்றி நம்ம ஃபெயில் ஆகிட்டுமே, நம்ம தம்பியாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கணுன்றதுக்காக அவனுக்கு ரொம்ப 2 பேரும் முயற்சி எடுத்து அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அவனை படிக்க வச்சானுங்க. அவங்க கஷ்டம் எப்படின்னா, இப்போ நான் போட்டுக்க ட்ரெஸ்ஸு எப்படி அது மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி கஷ்டமும் அவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்கும். எந்த ஹெல்ப்பும் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க நான் படிக்கிறதுக்காக. நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கிறது நான் உணர்ந்து தான் நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில். ரொம்ப அழிய கண்ணீர்மா இருப்பேன் எங்கள் பசங்களை நான் காப்பாற்றுறதுக்கு. எங்களுக்கு கொடுத்து உதவி செய்வேன் யாரும் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் தான் அம்மா. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய அம்மாவே எனக்கு கடவுளாக கிடச்சிருக்காங்க. அவங்களுக்காக வாழ்ந்ததை விட எனக்காக வாழ்ந்தது தான் அதிகம். நாங்கள் ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் வீடு கட்டுற நிலமையில கூட நாங்கள் இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கங்கே வீடு ரொம்ப பொத்தலாக இருக்கும். வீடெல்லாம் ரொம்ப ஒழுவ ஆரம்பிச்சிச்சு. ஒழுவ ஆரம்பிக்க சமயத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் கோணி போட்டு தான் துடைப்போம். நாங்கள் வீட்டை கோணி போட்டு துடைச்சிட்டு அந்த வீட்டிலே நாங்கள் படுப்போம். நாங்கள் வெளியில் இருக்க தண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு வீடு அப்படி தான் இருந்தது அப்போலாம். ஸோ தூங்கவே முடியாது யாராலையும். சின்ன சின்ன இடம் தான் இருங்க, அதில் எப்படியாவது தான் உட்காந்துருக்கணும். எங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் ஒதுக்கிட்டு என்னோடய அம்மாவும் அப்பாவும் தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 100 நாள் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே எங்களுக்கு 40 ரூபா 48 ரூபா தான் சம்பளம் போடுவாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி என்னால் குடும்பத்தை பார்க்கவே முடியாது. எனக்கு மழை வந்தால் வேலை கிடையாது. குழி எடுக்கிற வேலையெல்லாம் எனக்கு மழை வந்தால் வேலை கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்தான்னா தண்ணி கேனு போட போவான். அம்மாவுக்கு தெரியாமல் தான் கடலாம் வாங்கி போனான். நிறைய லாஸ் ஆச்சு. வாங்கின கடனை திருப்பி தர முடியல. சாகிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைஃப்பில் செத்துடலாம் அப்படின்னு முடிவெல்லாம் எடுக்கும்போது எங்கள் அம்மா தான் என் கூட இருந்தாங்க. தண்ணி கேனு போட்டு எடுத்துன்னு அதில் வர வருமானத்தை எடுத்துன்னு எனக்கு கொடுப்பான். 200 300 எடுத்துன்னு கொடுப்பான். அதுக்கப்புறம் பால் வண்டி ஓட்டின்னு போவான். அதில் வர காசு எனக்கு எடுத்துன்னு கொடுப்பான். அதை வச்சு நான் சாப்பாடு தான் செய்ய முடியுமா கண்டா அவனால் எனக்கு எந்த ஒரு எதையுமே செய்ய முடியாது. அவனுக்கு திவாகர் காலேஜ் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அதனால தான் ஃபீஸ் கட்டுறதுக்காக நைட்டு பார்த்திங்கன்னா பால் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தான். அந்த பால் வண்டி ஓட்டி நைட்டு 3 மணி இல்லை 4 மணிக்கு தான் காலையில் வீட்டுக்கு வருவான். வந்துட்டு திரும்ப காலேஜ் போகணும். காலையில் கிளம்பி காலேஜ் போகும்போது காலேஜில் போய்ட்டு தூங்கிட்டானா அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும், இந்த மாதிரி காலேஜில் தூங்குறான், கிளாஸ்க்கு சரியாக வர மாட்டேங்கிறான் அப்படின்னு. குடும்பத்தில் யாருக்குமே சங்கீதன்ற இதுவே கிடையாது, பாடன்ற எண்ணமும் கிடையாது. அதை பற்றி அவங்க நினைக்கவும் மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருமே அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு ஆர்வம் நான் இதுமாரி சங்கீதம் கற்றுக்க போகிறேன், எனக்கு கீபோர்டு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், கீபோர்டு வாங்கி கொடுக்கறது கூட என்னால் ஒன்றும் முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், அது கொஞ்சமான வேலை இருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோ வேலை விற்றா நான் எங்கேருந்து வாங்கி கொடுப்பேன்.
என்னால் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நைட்டில் நான் படுத்துக்கினேன்னா அவனை பற்றி யோசித்து அழத்தான் வருமா கண்டேன். எனக்கு அவனை குறித்து எனக்கு அழத்தான் வருமா கண்டேன். அவனுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. குழந்தைக்கு நம்ம எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். வர்றது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் செலவு பண்ணுறோமா கண்டேன். அந்த குழந்தைக்கு எதுவுமே செய்யறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு கஷ்டம். ஆனால் நான் தூங்குற மாதிரி தான் இருப்பேன் நைட்டில். அவனை குறித்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ஏதாவது ரிசப்ஷன் போகும்போது அங்கே லைட் மியூசிக் நடக்கும்போது இன்னும் எங்கே ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எங்கே அவங்ககிட்ட கேட்பேன். இந்த மாதிரி கிடைக்காம நிறைய சான்ஸ் கிடைக்காம வந்து அழுதலாக இருக்கேன். காலைல விழாத குறையாக கேட்டிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பாடி காட்டியிருக்கேன். என்னோடய பாட்டை கேட்டுட்டுலாம் ஓகே சான்ஸ் தரேன்னு சொல்லிலாம் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கேன். திவாகர் திருஷ்டி சுத்தி இன்றைக்கி என்னோடய லைஃப்பை அப்படியே டோட்டலாக திருப்பி போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து மியூசிக் மட்டும்தான். நான் சாகிற வரைக்கும் மியூசிக் என்னோடவே இருக்கும். என்னோடய கனவு நனவாக்க போகிற அந்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் இனி நான் வாழ்க்கையில் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் சவாலானதாக இருக்கும்னு எனக்கு ரொம்பவே தெரியும்.